அங்க என்னடா ஒரே கூட்டமா இருக்கு? என்னன்னு தெரியலடா. என்னன்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஏய், எங்க அம்மா வந்திருக்காங்கடா. அம்மா, அம்மா, நான் கேட்ட பிளே ஸ்டேஷன் வாங்கிட்டு வந்தீங்க தானே? அடப்பாவி, எப்போ வந்தீங்க, எப்படி இருக்கீங்கன்னு கூட கேட்கல. அப்போ உன்னோட மைண்ட் ஃபுல்லா அதுல தானே இருக்குன்ன. ஆனாலும் பரவாயில்ல, அம்மா வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். டேபிள் மேல தான் இருக்கு, போ போய் எடுத்துக்கோ. தேங்க்ஸ்மா, என்னோட செல்ல அம்மா. டேய், வேகமா வீட்டுக்கு வாடா, விளையாடலாம். நீ போடா, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். என்ன பண்ணுறானுங்க இவனுங்க? ஒரு ப்ளே ஸ்டேஷனுக்கு போய் இவ்வளோ சந்தோஷப்படுறானுங்க. ஹே ஜோ, இங்க வா. ஜோ, இவங்க தான் சிவாவோட அம்மா. உனக்கு கூட நிறைய கிஃப்ட்ஸு ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆன்ட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லு. தேங்க்ஸ் ஆண்டி. ஓஹோ, இவ தான் உங்க பொண்ணா? பார்க்க ரொம்ப அழகா இருக்கியே. சரி சரி, போதும் சிரிச்சது, போய் ஹோம்ஒர்க் பண்ணு போ. சரிம்மா. லீவ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கான். நல்ல காலேஜும் செலக்ட் பண்ணி வச்சிருக்கான். உன்னோட பையன் பற்றி கவலை இல்லைப்பா. அவன் என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணி எங்கே படிக்கணுமோ அங்கே படிச்சிருவான். என்னோட பையன்கிட்ட என்ன மேஜர் எடுக்க போகிறேன்னு கேட்டால் அவனுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை, எதுவுமே சொல்ல மாட்டான். ஆமாம், என்ன காலேஜ் போகணும்னு செலக்ட் பண்ணால் மட்டும் பத்தாதா? அது என்ன மேஜர்னு சொல்கிறீங்க? அட ஆமாங்க, காலேஜ் செலக்ட் பண்ணால் மட்டும் பத்தாது, மேஜர் தான் முக்கியம். அதை வச்சு தான் அவங்க என்ன வேலைக்கு போக போகிறாங்கன்றதே செலக்ட் பண்ண முடியும். ஓஹோ, அப்படி வேற இருக்கா? அப்பா, ஏன் இப்படி சைலண்டா வரீங்க? உன்ன மாதிரி பையனை வச்சுட்டு என்ன பண்றான்னு பார்க்க சைலண்டா தான் வரணும். எங்க உங்க அம்மா? இங்க ஒருத்தன் இருக்கானே, வந்த உடனே என்கிட்ட பேசுவேன்னு கூட இல்லாம வந்த அடுத்த நிமிஷமே அரட்டை அடிக்க போயிட்டாலே. போய் கூட்டிட்டு வா. நீங்க பேசணும்னா நீங்க போய் கூப்பிடுங்கப்பா. இங்க பாரு சிவா, ஆல்ரெடி உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட் வருது. இதுல வேற கெத்தான டிபார்ட்மெண்ட்டா எடுக்க போறேன்னு சொன்னியாமே, அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு. என்ன என்ன ஆச்சு? இதே வேலை தானா ரெண்டு பேருக்குமே? கொஞ்ச நேரம் அமைதியா தான் இருங்களேன். வந்துட்டியா? அதை உன்னோட பையன்கிட்ட சொல்லு. ஏய் சிவா, அமைதியா இருப்பா. எப்ப பாரு அவன்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டே இருக்காதீங்க, அவனுக்கு தெரியும் எல்லாம். உன்ன மாதிரி இறக்க குணம் இருக்கிற அம்மாக்கெல்லாம் சேட்டையான பசங்க தான் பிறப்பாங்க. நீ இப்படி அவனுக்கு செல்லம் கொடுத்தீனா தான் கெட்டு போயிட்டே இருக்கான். விடுங்க விடுங்க, அதை நான் பாத்துக்கிறேன். ஏய், அப்படிதான் அடிடா. ஏமா, அவனுங்க ஃபைனல் இயர் படிக்கிறானுங்க, ஏதோ குழந்தைங்க மாதிரி கேம் விளையாடிட்டு இருக்காங்க, அதை நீயும் விட்டுட்டு இருக்க. அட விடுங்க, இன்னைக்கு தானே லீவ் விட்டு முத நாள், பசங்க ஜாலியா இருந்துட்டு போட்டோம். நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க போறது இல்ல, என்னமோ பண்ணுங்க. அம்மா, ஏன் டிவி ஆஃப் பண்ணீங்க? ஏய் ஜோ, போ படிக்க ஆரம்பி. அம்மா, என்னம்மா, இன்னைக்கு தானே லீவு விட்டுருக்காங்க, ப்ளீஸ் கொஞ்ச நேரம் டிவி பார்க்க விடுங்க. அதெல்லாம் கிடையாது, என்ட்ரன்ஸ்க்கு படிக்கணும்ல, சொன்னா கேளு, போய் படி. ச்சே, எப்போ பாரு இப்படி தான் பண்ணுறாங்க. எல்லாம் நீ வெளியே போய் விளையாடுமா. சரிங்கம்மா. என்னங்க, நம்ம நினைக்கிற மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லைங்க. காலேஜ் செலக்ட் பண்ணுறதை விட என்ன மேஜர்னு செலக்ட் பண்ணுறது தான் முக்கியமா. என்னம்மா சொல்ற? அதை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமாம், அதுக்கு தான் இதை பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட நம்ம விசாரிக்கணும். அப்போ தான் ஜோ என்ன மேஜர் எடுத்தால் ஃப்யூச்சருக்கு நல்லா இருக்கும்னு தெரியும். சரிம்மா, நாளைக்கு எங்க சார்கிட்ட கேட்டு இதை பத்தி என்ன ஏதுன்னு நான் சொல்றேன். சரிங்க, அதுதான் நல்லது. நீங்கள் கண்டிப்பாக கேட்டு பாருங்க. ஹே ஜோ, இதை போய் லீவ் வீட்டில் கொடுத்துட்டு வந்துரு. சரிங்கம்மா. ஹே லீ, இந்தா, எங்கள் அம்மா உங்களுக்காக இது ஸ்பெஷலாக செஞ்சாங்களாம், கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ஓஹோ, அப்படியா? தேங்க்ஸ். ஹாப்பி நியூ இயர் ஜோ. ஹாப்பி நியூ இயர் லீ. சரி, நான் கிளம்புறேன், பாய். ஹே, எங்கேயாவது சுத்திட்டே தான் இருப்பியா? ஆமாம், உனக்கு என்ன, போடா பைத்தியம். என்னது பைத்தியமா? இரு ஒன்ன. ஹே விடு. என்ன ஓட்டம் ஓடுற? பேசாம நீ ஸ்போர்ட்ஸ் காலேஜில் போய் சேர்ந்துருக்கோ, உனக்கு ஈஸியாக சீட் கிடச்சிடும். அதை நீயே போய் சேரு. நியூ இயர் அன்னைக்காச்சும் என்கிட்ட வம்பளுக்காம இருக்கலாம்ல. சரி, இரு வரேன். எங்கே போயிருக்கான்? இந்தா. ஆமாம், என்ன இது? இல்லை, எங்கள் அப்பா முக்கியமான காலேஜ் முக்கியமான மேஜர்லாம் எதுன்னு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காரு, அதான் உனக்கு யூஸ் ஆகுமேன்னு கொடுத்தேன். ஆமாம், உனக்கு தேவைப்படாதா? எனக்கெலாம் வேணாம்ப்பா, நான் என்ன மேஜர் எடுக்கணும்னு நான் தெளிவாக இருக்கேன். என்ன சொல்கிற? ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டியா என்ன மேஜர் எடுக்க போகிற? ஓ சார், ரகசியமாக மெயின்டைன் பண்ணுறீங்களோ? சரி, ரொம்ப தேங்க்ஸ், நான் போயிட்டு வரேன். என்ன இது?
ஏய், யாரை கேட்டு இந்த பேப்பர் எடுத்த? இப்போ எதுக்கு அவனை பிடிச்சி திட்டுற? அம்மா சும்மா இருங்க. இவன் என்ன பேப்பர் வச்சு விளையாடிட்டு இருக்கான்னு பார்த்தீங்களா? இது எனக்கு சிவா என்ன மேஜர் செலக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்தது. அதை நான் என்னோட டேபிளில் தானே வச்சுருந்தேன். இவன் எதுக்கு என்னோட திங்ஸ் எல்லாம் எடுக்கிறான்? எனக்கு தெரியும், நானும் அந்த பேப்பர்ஸ்லாம் பார்த்தேன். அதில் இருக்கிறதெல்லாம் பாப்புலரான மேஜர். அதெல்லாம் உன்னால் படிக்க முடியாது. அப்புறம் என்ன, விடு, விளையாடிட்டு போகட்டும். என்னம்மா பேசுகிறீங்க? போங்க. எப்போ பாரு அவனுக்கே தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஹே ஜோ, நியூ இயர் அதுவுமா ஏன் எதுக்கு இப்படி என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்க? வா, உனக்கு ஏதாச்சும் வாங்கி தரேன். ஹே ஜோ, என்னாச்சு? ஏன் அழுகுற? உனக்கு என்ன, உன்னோட வேலையை பாரு. சரி சரி, கோவப்படாத. நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீயும் வாயேன். லியோ அங்கே தான் இருக்கான், போகலாமா? இல்லை நான் எங்கேயும் வரல. சரி, வரலைன்னா போ. நான் போகிறேன், நீ இங்கே இரு. ஹே இரு இரு, நானும் வரேன். எனக்கு தெரியும் இதுதான் சொல்லுவான்னு. சரி வா போலாம். ஹே, என்னடா ஜோவியும் கூட்டிட்டு வந்திருக்க? ஆமா, அதை ஏன் கேட்குற? இவ தான் நானும் வரேன்னு அனுப்பிடுச்சா, அதனால தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். சரி இந்தடா. அட பாவீங்களா, ஆல்கஹால் குடிக்கிறீங்க? ஆமா, நியூ இயர் வந்துருச்சு, எங்களுக்கு 18 வயசும் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் குடிச்சா தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த ஜோ, உனக்கு வேணும்னா வாங்கிக்கோ. குடிக்கிறேன். அடி பாவி, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? ஹே ஜோ, இங்க பாரு, நாங்க எப்படி சீக்கிரரை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தல்ல? இங்க இருந்து பார்த்தா உங்க வீடோட ஜன்னல் தெரியும், அங்க பாரு. சரி சரி விடு, மூஞ்சி அப்படி வச்சுக்காத. என்ன 2 பேரும் ஒரே டைம்லயே தும்புறீங்க? கோல்டுக்கு இது பிடிச்சிக்கிச்சா என்ன? ஹே ஜோ, உன்னோட மூக்க பாரு, ரொம்ப கேவலமா இருக்கு. ஹே, ஆல்ரெடி நான் மூட் அவுட்டில் இருக்கேன், என்னை வெறுப்பேத்தாத. அம்மா, ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சோகமா இருந்த? இல்லை, இந்த மாதிரி சிவா மேஜர் என்னென்ன செலக்ட் பண்ணலான்னு பேப்பர் கொடுத்துருந்தானா, அது என்னோட தம்பி கசிக்கு போட்டுட்டான். அது ஏண்டான்னு கேட்டதுக்கு எங்கள் அம்மா என்னை திட்டுறாங்க. அதுக்கு தான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சே, இதுதானா? நான் கூட உங்க அம்மா உன்னை அடி பொழந்து கட்டிட்டாங்களோன்னு நினைச்சேன், இல்ல வீட்டை விட்டு துரத்திட்டாங்களோன்ற மாதிரி நினைச்சேன். இப்படி ஒரு சப்பையான விஷயத்த போய் சொல்ற. சரிடா, எந்த காலேஜ் மேஜர்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? பண்ணிட்டேன்டா, ஆடம்ஸ் யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் சயின்ஸ் எடுக்கலான்னு இருக்கேன். என்னடா, நீயும் நான் போகிற காலேஜில் தான் சேர போறியா? உங்கள் அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாரே? நான் எடுக்கிறது தாண்டா முடிவு. எனக்கு மெடிக்கல் சயின்ஸ் தான் பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும்னு தான் என்னோட ஆசை. அப்போது நானும் அங்கேயே வரேன். எதுக்கு? இங்கே எங்களை பாடப்படுத்துறது பத்தாதுன்னா அங்கே வந்து உன்னோட மூஞ்சியை பார்க்கணுமா? தயவு செஞ்சு வந்துடாத, எங்களை அங்கேயாச்சும் நிம்மதியாக இருக்க விடு. இல்லை நானும் அங்கே தான் வருவேன். ஆனால் என்னால் அவ்வளோ பெரிய காலேஜ் என்ட்ரன்ஸ்லாம் கிளியர் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏய், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன, நல்லா படி. நீயே எங்கள் கூட வரப்போற. நம்ம 3 பேருமே ஒன்றா தான் படிக்க போகிறோம், ஓகே தானே? முடிவு பண்ணிட்டல, கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோ. நாங்கள் உன்னை நம்புகிறோம். Cheers.